நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. சொன்னா அக்காக்கு சந்தேகம் வந்துருமோன்னு பயமா இருந்தது. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன கேள்வி இது? இந்த இடத்துல நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள கம்பிங்களுக்கு பின்னாடி இருக்கும்போது எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் டிஏஜி பிரேம் ஆனந்த் ஜெயிலுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறேன். இதை விட பெரிய அசிங்கம் எனக்கு வேற என்ன இருக்க முடியும்? உத்ரா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிடும். எப்படி சீக்கிரம் சரியாகும்? உடனே நான் இந்த ஜெயில இருந்து வெளியில வந்துட்டா கூட பிரச்சனைகள் சரியாக போறது இல்ல. உனக்கு எதுவுமே புரியல. விஷயம் ஜெயில விட்டு வெளியே வர்றது இல்ல. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் வாழ்க்கையை தலைகீழா போயிடுச்சு. மக்கள் மனசுல என் மேல இருந்த மரியாதை மதிப்பு எல்லாமே ஒரு செகண்ட்ல மாறி போச்சு. உத்ரா, நேற்றுக்கு வரைக்கும் என்னை பார்த்து நடுநடுங்கி சலாம் போட்டுக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் எனக்கே இன்னைக்கு கண்ணாமூச்சி காட்டுறாங்க. ஜெயில இருக்கிறத பத்தி நான் கவலைப்படவே இல்லை. நான் கவலைப்படுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்னோட குடும்பம் ஒட்டு மொத்தமா என்ன இப்ப சந்தேகப்படுது. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்ப என்ன குற்றவாளியா நினைக்கிறாங்க. என்னோட சொந்த குடும்பமே இப்ப எனக்கு எதிராக திரண்டு நிக்குது. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி நல்லா இருக்க முடியும்? என்னால எப்படி உத்தரா நல்லா இருக்க முடியும்? எதுவும் சரியாக போறதில்லை. எதுவும் சரியாக போறதில்லை. பேஷண்ட்டோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவங்களோட கண்டிஷன் இதே மாதிரி ஸ்டேபிளாக இருந்தால் நாங்கள் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அதோட இதுக்கு மேலே அவங்களுக்கு நிறைய ஓய்வு தேவை. அப்புறம் ரொட்டீன் செக்கப்புக்காக மாசத்துல 2 வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியிருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ் டாக்டர். அண்ணே, இந்த சந்தோஷத்தில் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பாடு இங்கே எதுக்கு கொண்டு வந்த ஜெகதீஷ்? இவங்கெல்லாம் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. கண்ணா, நாங்கள் தான் சொன்னோம் நீங்களும் களைச்சு போயிருப்பீங்க. இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கோம். நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆமாம், இவங்க சொல்கிறது சரிதான். வேணா ஒன்று பண்ணலாம். இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே இருக்கேன், நீங்கள் காலையில் வாங்க. அப்புறம் நீங்கள் 2 பேரும் இவர் கூட கிளம்பி போயிடுங்க. இல்லை சீனு, இங்கே பாருங்க, சீனு சொல்கிறது சரிதான். இன்னைக்கு ராத்திரி இவர் இங்கே இருக்கட்டும். நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து வாங்க மாப்ள. காலையில் வந்தால் போதும். ஆமாண்ணே, ஒரு வேளை வேணும்னா நான் கூட இங்கேயே தங்கிக்கிறேன். அது இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் அவ்வளோ தூரம் இல்லையே. அது இல்லாமல் ஏதாவது தேவைன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். சரி. ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். எல்லார்கிட்ட இருந்து தூரமா, ரொம்ப தூரமா. அக்கா என்னை பற்றி என்ன நினச்சாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. இந்த ஆளால் கண்டிப்பாக உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. அப்புறம் நீ கவலைப்படாத, நான் இருக்கல அவன் கூட. இனி எப்பவும் இருப்பேன். உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷமும் உனக்கு தருவேன். ஐ லவ் யூ.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் இந்த மாதிரி எப்பவும் பண்ணாத உத்தரா. எதை பத்தி சொல்ற? நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இதை விளக்கமா சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ இப்ப எதை பத்தி பேசுறன்னு எனக்கு எதுவுமே புரியல. புரியலையா? இதுதான் உத்தரா ப்ராப்ளமே. நான் சொல்ற எந்த விஷயங்களையும் நீ புரிஞ்சுக்கிறது இல்ல. இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை நேரடியா சொல்ல. நீ என்னோட தங்கச்சி. தங்கச்சி மாதிரியே இரு. எனக்கு சக்களத்தையா மாற முயற்சி பண்ணாத. நீ என்னோட தங்கச்சி. தங்கச்சி மாதிரியே இரு. எனக்கு சக்களத்தையா மாற முயற்சி பண்ணாத. உனக்கு உன்னோட மானத்தை பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் கவலை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு இருக்க. நீ வெளியில மத்தவங்க முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டா நாளைக்கு ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் வீட்டை கேவலமா பேசுவாங்க. உனக்கு ரொம்பவே தைரியம் வந்துருச்சுல்ல உத்ரா? நேத்து வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருந்தவ இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றல்ல? உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல, கண் இல்லாதவளும் இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். என் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது கூட தெரியும். என் குங்குமச்சிமிழ் உன்கிட்ட தான் இருக்குன்னு தெரியும். நான் எடுக்கல. அது அவரு கொடுத்தாரு. அதன யார் கொடுத்திருந்தா என்ன? அது உன்கிட்ட தானே இருக்கு. குங்கும சிமிழும் சுமங்கலி பொட்டும். நீ என் நம்பிக்கையை உடைச்சிட்டு உத்தரா. என் கூட பிறந்தவளை எனக்கு துரோகம் பண்ணிட்டா. அவர் என் புருஷன், ஆம்பளை. அத நீ என்னோட தங்கச்சி உத்தரா. என் கூட பிறந்தவ, கூட பிறந்த அக்காவுக்கே துரோகம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? போதும். இதை பத்தி நீ எதுவும் பேசாம இருந்தாதான் நல்லா இருக்கும். நான் உன்னோட அக்காங்கிற விஷயத்தை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதனாலதான் பேசி புரிய வச்சிட்டு இருக்கேன்.
இப்போ ஒன்றும் கெட்டு போகல. மாத்திக்கோ. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு உன் பார்வையிலையும் மற்றவங்க பார்வையிலையும் நீ தாண்டு போறதுக்குள்ள தெரிந்துட. நீ எனக்கு மட்டும் நம்பிக்கை துரோகம் பண்ணல, உனக்கு நீயே துரோகம் பண்ணிக்கிற. நீ ரொம்ப வருத்தப்படுவ, ரொம்ப வருத்தப்படுவ. இன்னொரு விஷயம், ஒருவேளை நீ இதுக்கப்புறமா அந்த மாதிரி ஏதாவது பண்றதா எனக்கு தெரிஞ்சதுனாலும், என் குடும்ப மரியாதையை நீ கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் நானும் இந்த விஷயத்தை மறந்துடுவேன் உத்ரா. நீ என் தங்கச்சிங்கிறத பொன்வானில் மீனுறங்க, பூந்தோப்பில் தேனுறங்க, அன்பே உன் ஞாபகத்தில் எங்கே போய் நான் உறங்க, கண்ணோடு தூக்கம் ஏது நீ இல்லையே, கண்ணீரில் நீந்துகின்றேன் தேன் முல்லையே, புது தேன் முல்லையே. புயல் காற்றில் மரங்கள் சாயும், மலை சாயுமா, பூவேனம் காதல் மண்ணில் சாயாதம்மா, வெயில் நாளில் நதிகள் காயும், கடல் காயும். என்னாச்சு மம்மி? மம்மி, ஆன்ட்டி கிட்ட பேசுனீங்களா? நீங்க ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணிருக்கீங்க, நிஜமாவே நல்ல விஷயத்த பண்ணிருக்கீங்க. உங்களோட பாரத்தை ஆன்ட்டி முன்னாடி இறக்கி வச்சிட்டீங்க. அட்வொகேட் சார், நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. நாளைக்கு கோர்ட் ஓபன் பண்ணோம்னா முதல் வேலையா பெயில் ஆர்டர் சப்மிட் பண்ணுங்க. நாளைக்கு டேட் ஜெயில இருந்து வெளியில வந்தே ஆகணும், என்ன ஆனாலும் சரி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? ஓகே சார், தேங்க்யூ. வச்சிடுறேன். என்னாச்சு ஆதி? ஒன்றும் இல்லைம்மா, வக்கீல்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருக்கு, ஒன்றுமே பண்ண முடியலம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். டேடை நாளைக்கு எப்படியாவது வெளியில் கூப்பிட்டு வந்துடுவேன். ஆதித்யா, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா? இல்லை வேண்டாம், எனக்கு பசிக்கல. அவங்க அப்பா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கான். சரிம்மா பிரியா, நீ அவனுக்கு சாப்பாடு ரூமுக்கு எடுத்துட்டு போ. எப்படியாவது அவனை சாப்பிட வச்சிட, இல்லைன்னா அவன் சாப்பிட மாட்டான். மம்மி நீங்க? நான் நல்லா தான் இருக்கேன் பிரியா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ போய் ஆதியை பார்த்துக்கோ போ. வித்யா இப்போ எப்படி இருக்கா? வித்யா நல்லா தான் இருக்கா. அவளை நாளைக்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொன்னார். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. அந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வித்யாக்கு சரியாயிடுச்சு. நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்க.
சாப்பிட ஆதித்யா. பசிக்கலன்னு சொன்னல, கொஞ்சமா. எப்படி சாப்பிடுறது? என் வயிற்றுக்குள்ள எப்படி சாப்பாடு இறங்கும்? அண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அப்பாவோ ஜெயில்ல. அங்க அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த குடும்பத்தை இந்த நிலையில என்னால பார்த்துட்டு இருக்க முடியல பிரியா. நானே நினைச்சாலும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. என்ன சரியாயிடும் ஆதித்யா? எப்படி? அண்ணனும் அப்பா மேல கோவமா இருக்காரு. அவர் கோபத்திலே நியாயம் இருக்கு. என்ன அப்பா தப்பு பண்ணிருக்காரு இல்ல? ஆனா பிரியா, என் அப்பா அந்த அளவுக்கு கெட்டவர் கிடையாது. அந்த அளவுக்கு ஒருத்தர் வெறுக்கவும் மாட்டாரு. இந்த விஷயத்தை எப்படி அண்ணனுக்கு புரிய வைக்க போறனோ தெரியல. அண்ணனோட வாழ்க்கையிலையும் இப்ப 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. போதாத குறைக்கும் அண்ணி வேற ஹாஸ்பிட்டல்ல. ஆனா இது ஒரு ஆக்சிடென்ட். இதுக்கு முன்னாலே அவங்க 2 பேருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கு பிரியா. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன ஆயிட்டு இருக்குன்னு புரியல. இங்க வா. இஷ்யூஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வரதான் செய்யும். நம்ம வாழ்க்கையிலும் நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் ஆதித்யா. ஆனா நாம அதை புரிஞ்சுக்கிட்டோம். இந்த நேரத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். அப்புறம் கௌதம் மாமாக்கும் வித்யாக்காக்கும் அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியல ஆதித்யா. ஆனா இன்னைக்கு கௌதம் மாமா எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு வித்யாக்கா கூடவே துணையா இருக்காரு. ராத்திரியும் பகலுமா. பெரியவங்க சொன்னது சரிதான். கடவுள் உறவுகளை மட்டும்தான் உருவாக்குவாரு. அதை நிறைவேற்றுறது நம்ம கையில தான் இருக்கு. கல்யாணம் எவ்வளவு புனிதமான விஷயம்தான். அதுல காதல் மட்டும் இருந்தா பத்தாது. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் மரியாதை, அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். நீ ரொம்ப சரியாதான் சொல்ற பிரியா. எப்பவுமே இதே மாதிரி இருப்பியா? ஒரு விஷயத்த மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் எப்போ இதை மறந்தாலும் சரி, வாழ்க்கையில நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேரும் பிரியவே மாட்டோம்னு இப்ப நான் உனக்கு சத்தியம் பண்றேன் பிரியா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணா இருக்கட்டுமே, நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது. இது என் மேல சத்தியம் பிரியா. நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடாது. நம்ம உறவை பலவீனமாக்குற மாதிரி எதுவும் வராது. சரி, நீ இப்பவே எந்திரிச்சு சாப்பாடு சாப்பிடலனா அப்புறம் நீ ரொம்ப வீக் ஆயிடுவ. அப்புறம் நீ ரொம்ப வீக் ஆயிட்டனா இந்த வீட்ல எல்லாரையும் யாரு பார்த்துப்பாங்க சொல்லு? நான் ஒன்னும் அவ்வளவு பலகீனமானவன் இல்ல பிரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டை கட்டி காப்பாத்துற மனுஷன் நாளைக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவார். அவர் நான் திரும்பி இந்த வீட்டில் பார்க்குற வரைக்கும் என் மனசு நிம்மதியா இருக்காது.